இது எப்படி இருக்கீங்க? இது வந்து மனுஷங்க நல்லவங்க கெட்டவங்களும் அழிச்சிருக்கணும். நாங்கள் நம்ம தயார் பண்ணிருக்கோம். பண்ணி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. வேமாவோட ஃபைட் பண்ணு. இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சிவா, ஆல்ரைட், ட்ரெயின் இப்போ வெடிக்க போகுது. இந்த ட்ரெயின் வெடிக்க போகுது, நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சிருவோம். வா. என்ன மாதிரியே இருக்க. சிவா. ஏய், என் பேரும் தான் சிவா. நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம். ஒண்ணு தானே. நான் தாண்ட பிரிச்சேன். பாத்துக்கிறேன்டா. சண்டையை முடிக்காம ராமவினி, அது எப்படியாச்சும் பத்திரமா வச்சு. சரி, அது நடக்காது ராசா. இருத்தே சாம் கொடுத்த டெலிபோர்ட் மிஷின். என்ன ஆகும்? மாய மாட்டாங்க. இப்படி தப்பிச்சு போயிட்டாங்கடா. நம்ம எதுக்கு அப்படி சண்டை போடுறோம்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியவே இல்லை. உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். வேணும் என்று ஆசைப்படுது ரெண்டே 2 மோதிரம் தான். அந்த 2 மோதிரத்துக்கு பேசாம கடையிலே போய் வாங்கிக்கலாம்ல. அது சாதாரண மோதிரம் இல்லை, இந்த பிரம்மசக்தி ஆர்த்தி சென்ற மோதிரம். அந்த மோதிரத்தோட கதை என்ன? ஒரு இளவரசி, அவளுக்கு ஒரு 2 சக்தி வாய்ந்த மோதிரம் இருந்துச்சு. அவள் சக்தியான மோதிரம் கடை யாருக்குமே தரல. அவள் பக்கத்து நாட்டை சேர்ந்த 2 பேர், அந்த பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்க வந்து அவளை அடித்து அந்த மோதிரத்தை பற்ற வச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு பேர் எனக்கு என்ன தெரில. பவர்லேண்டா. அப்போ அங்கே வச்சுருந்த அடையாளத்துக்கு சொல்லாம நான் தான் எடுத்தேனா? வேணுமா?
நம்ம வேன் ஆரம்பிச்சிடலாம். அங்க என்னமோ பொட்டி கிடக்காம இருக்குடா. மோதிரம் கிடைச்சிருச்சுடா. சூப்பர். அந்த கருப்பு மோதிரத்தை எனக்கு தாடா. இந்தாடா. தேங்க்ஸ்டா. நீ யாரா? நிலத்தின் சக்தி. பிரபஞ்சத்தின் சக்திடா. வா. இந்தா. இந்த பிரச்சனை எதுக்கு நடக்குதுன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓய் ஹீரோ நித்யா செக் பண்ணு. அனுப்பி. ஹீரோனி எனக்கு உண்மையான மாதிரி தெரியல. இது போய் டபுள் செக் பண்ணணும். சொல்கிறான். கெமிக்கல் ஒன்று வந்து கால் தான் போய் இவா மாட்டிக்கிட்டான்.